8/8/2024 ஹிந்து பேப்பரில் உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் என்னென்னா, அண்ட் எக்ஸ்ட்ரா 500 grams க்ரூசஸ் வினிஷ் ஒலிம்பிக் ட்ரீம்ஸ் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட் ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் வந்துட்டு ரெஸ்ட்லிங்கில் ஒலிம்பிக்கில் இவங்க வந்துட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ 50 kgs கேட்டகரியில் கலந்துக்கிட்டாங்க. இதில் வந்துட்டு ஒலிம்பிக் கேம்ஸ் அப்படின்றது ஃப்ரான்ஸில் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் இவங்களை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓவர் வெயிட் 100 grams அதிகமாக இருந்துச்சு அப்படின்றதுனால. பில்ஸ் ரிமூவ்ஸ் பவர் ஆஃப் வக்ஃப் போர்ட்ஸ் நான்-முஸ்லிம்ஸ் அண்ட் உமன்ஸ் ஆன் த போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிள்ஸு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்ஃப் போர்ட் ஆக்ட் அப்படின்றது வந்துட்டு 1995 வந்துட்டு வந்துச்சு. இந்த வக்ஃப் அப்படின்றது என்னன்னாக்கா, கம்ப்ரஸஸ் ஆஃப் அதாவது லேண்டை டொனேட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி இல்லைன்னா லேண்டை வந்துட்டு டொனேட் பண்ணுறது யார் அப்படின்னா, இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஒரு பிரிவினர் வந்துட்டு ப்ராப்பர்ட்டியோ லேண்டோ வந்துட்டு டொனேட் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்துட்டு மெம்பர்ஸ் வந்துட்டு மேனேஜ் பண்ணுற அந்த கமிட்டியை தான் வந்துட்டு வக்ஃப் போர்டு கம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்துட்டோம்னா 8.7 lakh ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு டோட்டலாக 8.7 lakh ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா 9.4 lakh ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்துட்டு 9.4 acres ஆஃப் லேண்ட் வந்துட்டு இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா 1.2 lakh crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 1995 வந்துட்டு இந்த ஆக்டை இப்போ வந்து 2013 வந்து இதை அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு இந்த இயர் வந்துட்டு 2024 அமெண்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. இதில் என்ன செய்ய போகிறாங்கன்னா, செக்ஷன் 40 அப்படின்றத வந்துட்டு ஒமிட் பண்ண போகிறாங்க. இதில் ஒமிட் பண்ணுறது அப்படின்றது என்னன்னாக்கா, செக்ஷன் 40 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கும் இல்லை ஒரு வக்ஃப் போர்டோட ட்ரிபியூனல்ஸ் இருக்குது. ஸோ 40 படி என்னென்னா, வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல்ஸ் வந்துட்டு டிசைட் பண்ணுற ஒரு அத்தாரிட்டி தான் வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எப்போல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கும் வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல்ஸ்க்கும் இடையில ஒரு கிளாஷ் வருது அப்படின்னாக்கா, ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை டிசைட் பண்ணுறது வக்ஃப் போர்டோட ட்ரிபியூனல்ஸோட பவர் தான் வந்துட்டு செல்லுபடியாகும் அப்படின்றது தான் இதில் வந்துட்டு செக்ஷன் 40 வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு செக்ஷனையே வந்துட்டு தூக்கிட்டு இதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்கனாக்கா, இந்த ப்ராப்பர்ட்டி ஓனர்ஷிப்போட டிசைடிங் ரைட்ஸை வந்துட்டு யாருக்கு கொடுக்க போகிறேன்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை கொடுத்தது அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்னா, மெம்பர்ஸ் வந்துட்டு 2 முஸ்லீம் உமன்ஸோட அந்த மெம்பர்ஸ் வக்ஃப் போர்டு ட்ரிபியூனல்ஸில் 2 முஸ்லீம் உமனையும் 2 நான்-முஸ்லீம் மெம்பர்ஸையும் வந்துட்டு ஆட் பண்ண போகிறாங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் பவரை வந்துட்டு எடுக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றது 3rd largest லேண்ட் ஓனர்ஷிப்பாக இருக்குது நம்ம இந்தியாவில். ஸோ அடுத்தது ராஷ்ட்ரிய விஞ்ஞான் புரஸ்கார்ஸ் அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்க ஆர்டிகல்ஸு. இது வந்து August 23 ஸ்பேஸ் டே அன்னைக்கு இதை கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக 33 அவார்ட்ஸ் வந்துட்டு சயின்டிஸ்ட்க்கு கொடுக்க போகிறாங்க. இதில் பார்த்துட்டோம் அப்படின்னாக்கா, நேஷ்னல் ஸ்பேஸ் டே அன்னைக்கு தான் இதை கொடுப்பாங்க. ஓகே, அதில் வந்து 13 வந்துட்டு விஞ்ஞான் ஸ்ரீ அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறாங்க. 18 வந்துட்டு விஞ்ஞான் யுவ அவார்ட்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஒரு அவார்ட்ஸ் வந்துட்டு விஞ்ஞான் ரத்னா அவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு 33 அவார்ட்ஸ். இந்த விஞ்ஞான் புரஸ்கார் அவார்டு வந்துட்டு 2021 தான் வந்துட்டு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. டோட்டலாக வந்துட்டு 56 அவார்ட்ஸ் வரையும் மேக்ஸிமம் கொடுக்கலாம் அப்படின்றது ரூல்ஸ் இருக்குது. இதில் விஞ்ஞான் ரத்னா அவார்ட்ஸ் ஒன்று தான் கொடுப்பாங்க. இதுதான் வந்து ஹை ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. இது வந்துட்டு யாருக்கு கொடுக்க போகிறாங்க, இது எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னாக்கா, லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காண்டி இந்த ஸ்பேஸ் சயின்ஸ் அந்த ஃபீல்டில் சயின்டிஸ்ட் ஃபீல்டில் உள்ளவங்க லைஃப் சயின்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ்க்காண்டி கொடுப்பாங்க விஞ்ஞான் ரத்னா அவார்ட்ஸு. இதை வந்துட்டு அதுக்கப்புறம் விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற ஒரு அவார்டு டிஸ்டிங்யூஸ்டு கண்ட்ரிபியூஷன்ஸ் அதாவது இருந்துச்சுன்னா, ஸ்பெஷலைஸ்டு கண்ட்ரிபியூஷன்ஸ் பர்சனலுக்கு இருந்துச்சுன்னா விஞ்ஞான் ஸ்ரீ அப்படின்ற அவார்டு கொடுப்பாங்க. விஞ்ஞான் யுவ சாந்தி ஸ்வரப் பட்நகர்ஸ் அவார்டு வந்துட்டு யங் சயின்டிஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க. விஞ்ஞான் டீம் அவார்டு வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஸ்பேஸ் மிஷன் இல்லைன்னா சக்ஸஸ்ஃபுல் சயின்டிஸ்ட் மிஷன்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நேஷ்னல் ஸ்பேஸ் டே வந்துட்டு August 23 செலிப்ரேட் பண்ணுறோம். ஏன் அப்படின்னாக்கா, சந்திராயன் அன்னைக்கு தான் வந்துட்டு லேண்ட் ஆகிருக்கும் மூனில்.
ஸோ இந்த வருஷத்தோட விஞ்ஞான் ரத்னா அவார்ட்ஸ் வந்துட்டு ஜி பத்மநாபன் அப்படின்றவருக்கு தான் நம்ம கொடுக்க போகிறாங்க. இவர் யார் அப்படின்னா தஞ்சாவூரை பூர்வீகமாக கொண்டவர். இவர் வந்துட்டு இப்போது திருவாரூர் பல்கலைக்கழகத்தில் வந்துட்டு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. அடுத்தது திருக்குறள். நன்மையும் தீமையும் நாடி நலம் புரிந்த தன்மையான் ஆளப்படும் அப்படின்ற ஒரு திருக்குறள். இதுக்கு என்ன மீனிங் சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டோம்னாக்கா, நன்மை தீமையும் ஆராய்ஞ்சி நம்ம வந்துட்டு ஒரு செயலை செய்யணும். அப்படி வந்துட்டு செய்ய தவறியவன் வந்துட்டு அந்த செயலை செய்கிறதுக்கே தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்துட்டு சொல்கிறார். அடுத்தது பார்த்துட்டோம்னா, ஆகஸ்ட் 15 விண்ணில் பாய்கிறது SSLV T3 ராக்கெட்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, இது வந்துட்டு ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு என்ன செய்யணும்னா 476 கிலோமீட்டர்ஸ் அபவ் த எர்த்துக்கு ஸ்பேஸில் போய்ட்டு அதோட வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிஷனை வந்துட்டு கண்டக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்துட்டு லேண்ட் பண்ண போகிற ஏரியா வந்து ஸ்ரீஹரிகோட்டா. இது வந்துட்டு 176 கிலோ வந்துட்டு பேலோட்ஸ் கெப்பாசிட்டி பேலோட்ஸ் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மிஷன் வந்துட்டு 1 இயர் மிஷனா 10 இயரில். இதில் வந்துட்டு ஒரு பேலோட்ஸ் 3 பேலோட்ஸ் ஃபியூச்சர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒன்றுக்கு வந்துட்டு எலக்ட்ரோ ஆப்டிக்கல் இன்ஃப்ராரெட் பேலோட்ஸ்னு சொல்கிறாங்க. அடுத்தது GNSSRன்னு, அப்புறம் செக் UV டெசிமீட்டர் அப்படின்னு சொல்லி 3 எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ 3ஓட அந்த 3 எக்யூப்மெண்ட்ஸுக்கும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அடுத்தது கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ஸ் அப்படின்னு ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் வந்துட்டு வினிஷ் அப்படின்றவங்க போகார்ட் அப்படின்றவங்க கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேட்டில் அப்பீல் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்துட்டு 100 கிராம் வந்துட்டு எக்ஸஸாக இருந்ததுனால அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ரெஸ்லிங் ஒலிம்பிக் கேம்ஸ் ஃப்ரான்ஸில் நடக்கிறது இல்லை. இந்த கோர்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன்ஸ் அப்படின்றது ஒரு இண்டிபெண்ட் பாடி. இது வந்து 1984 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ இது வந்துட்டு வேர்ல்டு வைடில் உள்ள ஸ்போர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஸ்போர்ட்ஸ் அத்லெட் மெம்பர்ஸ் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மெம்பருக்கு வந்துட்டு சர்வீஸ் பண்ணும். இது வந்துட்டு எல்லா லீகல் டிஸ்பியூட்ஸையும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான லீகல் டிஸ்பியூட்ஸையும் இது தான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு லாசன்ஸ் ஸ்விட்சர்லாந்தில் இருக்குது. அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டோம்னாக்கா, யூனிஸ் டு டேக் ஓத் டுடே BNP கால்ஸ் ஃபார் அர்ஜென்ட் டோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னா, முகமது யூனிஸ் அப்படின்றவர் நோபல் ப்ரைஸ் வந்துட்டு வின்னர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்துட்டு கிராமின் பேங்க் அப்படின்ற பங்களாதேஷில் வந்துட்டு ஒரு பேங்க்கை செட்டப் பண்ணிவிட்டு மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்றத வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் மிஷனாக வந்துட்டு அங்கே வந்து சக்ஸஸ் பண்ணி காமிச்சார். நம்ம வந்துட்டு மிலிட்ரி ரூல் வந்துட்டு இப்போ நடக்குது. இன்ட்ரீம் லீடராக வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நம்மளோட டிப்ளமேட்டிக் சேனல்ஸ் அப்படின்றத நம்ம வந்துட்டு பங்களாதேஷோட கண்டினியூ பண்ணியே ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பங்களாதேஷில் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்டரை வந்து ப்ராப்பர்லி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா அவங்களோட கோஆப்ரேஷன்ஸ் அண்ட் கொலாபரேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்கனாமிக் ட்ரேட் அப்படின்றது வந்துட்டு 18 பில்லியன்ஸ்க்கு மேலே வந்துட்டு போயிட்டுருக்கு. இதை நம்ம வந்துட்டு அவாய்ட் பண்ணவும் முடியாது. ஸோ நெய்பர்ஹுட் ஃபர்ஸ்ட் பாலிசி அப்படின்றது இந்தியாவோட பெஸ்ட்டு பாலிசி ஸ்கீமு. ஸோ இந்த ஸ்கீமை நம்ம வந்துட்டு ஓவர்டேக்கும் பண்ண முடியாது. ஸோ நம்ம சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸை நம்ம வந்துட்டு சப்போஸ் நம்ம வந்துட்டு இங்கே டிப்ளமேட்டிக் சேனலை வந்துட்டு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பங்களாதேஷில் சைனீஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாகிடும். ஸோ அதை வந்துட்டு நம்ம எராடிகேட் பண்ணணும் இல்லை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த டிப்ளமேட்டிக் சேனலை வந்து பங்களாதேஷோட நம்ம கண்டினியூ பண்ணியே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே லிங்க் ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா பவர் டிஸ்ட்ரிபியூஷன் எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராஜெக்ட்டு, அதுக்கப்புறம் நியூக்ளியர் அக்ரிமெண்ட்ஸு. ஸோ ஏகப்பட்ட அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ப்ராசஸ் வந்துட்டு ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம வந்து கட் பண்ண முடியாது. லோக்சபா பாசஸ் ஃபைனான்ஸ் பில்ஸ் அமெண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆன் LTCG டேக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இண்டெக்ஸேஷன் அப்படின்றத வந்து ரிமூவ் பண்ண போகிறாங்களாம்.
இன்டர்செக்ஷன் அப்படின்றது என்னன்னாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி கெயின் டேக்ஸு 20% வந்துட்டு போடுவாங்க. அதாவது நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டியை 1,00,000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம்னா அது 5 வருஷம் கழித்து 10,000 ரூபாய்க்கு நம்ம விற்கும்போது அந்த 1000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய்க்கு உள்ள அந்த ஒரு நம்ம ப்ராஃபிட் அப்படின்றது பார்த்துட்டோம்னா 9,000 ரூபாய். இந்த 9,000 ரூபாய்க்கு டேக்ஸ் போடாமல் அவங்க வந்து அந்த இன்ஃப்ளேஷனை பேஸ் பண்ணி ஒரு இண்டெக்ஸேஷன் அப்படின்ற ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் டேக்ஸ் அப்படின்றது வந்துட்டு 20% டேக்ஸை வந்துட்டு விதிப்பாங்க. ஸோ இந்த ஒரு 20% டேக்ஸஸை வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அண்டு நம்ம வந்துட்டு செல் பண்ணும்போதும் அதாவது நம்ம பை பண்ணும்போதும் இந்த ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்துட்டு நம்ம கட்டியே ஆகணும். ஸோ இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணி 12.5% வந்துட்டு டேக்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் போகிறாங்களாம். அதாவது இண்டெக்ஸேஷன் அப்படின்றத ரிமூவ் பண்ணிவிட்டு 12.5% டேக்ஸ் அப்படின்றது காமனாக எல்லாருக்கும் வைக்க போகிறாங்க. அதாவது 9,000. ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம வந்துட்டு ஒரு பொருளை வாங்கியிருக்கோம். 1000 ரூபாய்க்கு வாங்கி அதை வந்து 10,000 ரூபாய்க்கு விற்கிறோம் அப்படின்னா 5 இயர்ஸில் ஸோ டோட்டலாக வந்துட்டு நமக்கு 9,000 ரூபாய் வந்து ப்ராஃபிட் வந்துட்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராஃபிட் கிடச்சிருக்கிறதுல டோட்டலாக வந்து 12.5% வந்துட்டு டேக்ஸ் அப்படின்றத விதிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேக்ஸ் இதை தான் வந்துட்டு எதிர்த்து மக்கள் வந்துட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லாங் டேர்ம் டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு இந்த டேக்ஸை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுனால பிளாக் மணி அப்படின்றது இம்ப்ரூவ் ஆகும். இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு இடையில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்றது பையிங் அண்ட் செல்லிங் அப்படின்ற அந்த டிரான்சாக்ஷனே வந்துட்டு நிற்கிறதுக்கு கிளாப்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ டேக்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அசட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் அசட்ஸ் இருக்குது. ஸோ ஷார்ட் டைம் அசட்டு லாங் டைம் அசட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேட்டகரி ஷார்ட் டைம் அசட் அப்படின்றது 36 மாதத்துக்கும் கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஒரு லேண்டையோ ப்ராப்பர்ட்டியோ நம்ம வாங்கி 36 மாதத்துக்கும் கம்மியாக நம்ம அதை ரீசேல் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஷார்ட் டேர்ம் அசட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்துட்டு 36 மாதத்துக்கும் அதிகமாக அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ லைஃப் டைம் இருந்துச்சு அப்படின்னா அதை லாங் டைம் அசட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் இஷ்யூஸ் நோட்டீஸ் பேனிங் நான்வெஜ் ஃபுட் இன் டிஃபன் பாக்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டோம்னாக்கா கல்ச்சரல் ட்ரெடிஷ்னல் அகைன்ஸ்ட் ஃபுட் ஹேபிட்ஸ் அப்படின்றதுக்கு இது அகைன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போது ஃபுட்டு அப்படின்றதும் சில மதத்தினருக்கும் சில பிரிவினருக்கும் வந்துட்டு ஒரு கல்ச்சரல் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டு தான் அதே சமயத்தில் நான்வெஜ்ஜாக கூட இருக்கலாம். அந்த ஒரு ஃபுட்டை நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறது கல்ச்சரல் அண்ட் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இது வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஆர்டரை வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அதுக்கு அகேன்ஸ்டாக தான் இந்த ஆர்டிகல்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது இண்டிவிஜுவலோட ரைட்ஸு. இதை வந்துட்டு எந்த பொருளை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்றது வந்துட்டு ரூல்ஸ் போடக்கூடாது, யாருக்கும் மேலே வந்துட்டு திணிக்கக்கூடாது. இது வந்து ஒரு டிஸ்கிரிமினேஷனை க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த பொருள்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, இதெல்லாம் உடம்புக்கு கெடுதல்னு நீங்கள் அட்வைஸ் தான் பண்ணலாமே தவிர அந்த ஃபுட் அப்படின்றது சாப்பிட்றது வந்து அவங்க இண்டிவிஜுவலோட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் டெமோக்ரஸி அப்படின்றது இந்தியாவில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஆர்டிக்கல் 14, ஆர்டிக்கல் 19, ஆர்டிக்கல் 21 படி நம்ம வந்துட்டு யாரையும் வந்துட்டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்துட்டு கட் பண்ணவே முடியாது, டிஸ்கிரிமினேட்டும் யாருக்கும் அகேன்ஸ்டாக பண்ண முடியாது. ஸோ கல்ச்சரல் ஐடியா அப்படின்றது எல்லாருக்கும் காமனான ஒரு விஷயமாக சொல்கிறாங்க. அடுத்தது டிக்ளர்ஸ் வயநாடு லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆஸ் நேச்சுரல் டிசாஸ்டர் சேஸ் ராகுல்ஸ் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அப்படின்றது 2005 வந்துட்டு வந்திருக்கு. ஸோ இந்த 5 வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட்ஸ் டிசாஸ்டரை பேஸ் பண்ணி ஏதாவது லீகல் டிசாஸ்டரை டிக்ளேர் பண்ணுறதுக்கான ஏதாவது லீகல் ப்ரொவிஷன்ஸ் இருக்கா அப்படின்னாக்கா இதுவரையும் இந்தியன் கவர்மெண்ட்டில் எந்த ஒரு லீகல் ப்ரொவிஷனுமே கிடையாது. ஆனாலும் 10th ஃபைனான்ஸ் கமிஷனில் ஸ்மால் ரெஃபரன்ஸை மட்டும் சின்னதாக கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் அப்படின்னு வந்துச்சுன்னா 2 டைப் ஆஃப் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து NDRF நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்கியூ ஃபண்ட் அப்படின்னும் ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அப்படின்ற 2 டைப் ஆஃப் ஃபண்டை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம், அதாவது யூஸ் பண்ணிக்கலாம்.
இது வந்துட்டு அதுக்கப்புறம் கண்டிஜென்சி ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் 3%, ஸ்டேட்ஸ் கவர்மெண்ட் வந்து 1% வந்துட்டு அவங்க போடுவாங்க. நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பாலிசி அப்படின்றது 2009 இருக்குது. இது என்ன பண்ணும்னா அசிஸ்டண்ட்டை ரிலீஃப் பண்ணும், அதுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உமன் அவுட் நம்பர்டு மென் இன் லிவிங் ஆர்கன் டொனேஷன்ஸ் லாஸ்ட் இயர் அப்படின்ற ஒரு ஆர்டிகல்ஸ் வந்துருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்துட்டு டொனேஷன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா 2 டைப் ஆஃப் டொனேஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்துட்டு டிசீஸ்டு டொனேஷன்ஸ் அண்ட் லிவிங் டொனேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டிசீஸ்டு டொனேஷன்ஸ் அப்படின்றது யாரெல்லாம் வந்து இறந்ததுக்கப்புறம் அவங்களோட ஆர்கன்ஸை டொனேட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து டிசீஸ்டு டோனர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ யாரெல்லாம் உயிரோடு இருக்கும்போதோ அவங்களோட ஆர்கன்ஸை வந்துட்டு அவங்க டொனேட் பண்ணுறாங்களோ அதை வந்துட்டு டிசீஸ்டு லிவிங் டோனர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உமன்ஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா போன வருஷம் 2023 9,784 ஆர்கன்ஸ் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்துட்டோம் அப்படின்னா 15,436 ஆர்கன்ஸ் வந்துட்டு டொனேட் பண்ணியிருக்காங்க இந்தியாவில் 2023. ஸோ இன்றைக்கி உள்ள இம்பார்ட்டண்ட் ஆர்டிகல்ஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.